ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 27th எடுத்தது. 27th வந்து எல்லா வீட்லேயும் வந்து லைட் டெக்கரேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டிலே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீரியல் லைட் வந்து போட்டிருந்தோம். பசங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு இந்த ஈத் வந்து செகண்ட் ஈது. போன டைம் வந்து ஃபஸ்ட் ஈத் இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ஈதுங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபலிஷா வந்து இந்த ட்ரெஸ் தான் 27th போட்டிருந்தாங்க. அவங்க தொழுறதுக்கு வந்துட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பிள்ளைங்க இருக்கிறதுனால வந்து நாங்கள் வீட்டிலே வந்து தொழுதுட்டோம். ஃபலிஷாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குங்க அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 27th வந்து சஹர் சாப்பாடு வந்து எங்களோட இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் சஹர் சாப்பாடு நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்து எல்லாம் இறங்கிருந்துச்சு. அது வந்து கொடுக்கறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெருநாள் நைட் எடுத்தது. அதாவது பெருநாள் நாள் நைட் வந்துட்டு ஜாலர் முஸ்தபலாம் செய்வோம்ல, அதுக்கு வந்து கறியை வந்து தண்ணியில் வேக போட்டு வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கேரட் எல்லாம் வந்து அரைஞ்சி ரெடியாக இருந்துச்சு ஜாலர் முஸ்தபாக்காக. இது வந்து நுஹானோட அவுட்ஃபிட். நுஹானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட், அப்புறம் வந்து ட்ரௌசர், இந்த கைலி எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கைலியை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரௌசர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய அவுட்ஃபிட். இது நாகூர் போனப்போ எடுத்தேன்னு சொல்லியிருந்தாலே அதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு. இதையுமே நான் வந்து முதல் நாள் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து தம்பி தூங்குறதுனால காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுக்க முடியாததுனால வந்து முதல் நாளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈத்க்கான ஹென்னா டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஈத்க்கு வந்து இந்த ஹென்னா டிசைன் தான் போட்டிருந்தேன். இது ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி போடணுன்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த தாட்டி வந்து அதையும் வந்து போட்டாச்சு. ஸ்டைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் இதாக இருக்க வீடியோலாம், பட் நேரில் பார்க்கறதுக்கு ஸ்டைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோழியான காய்ச்சத்துக்காக வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருந்தோம். சைடில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அரைஞ்சி வச்சுருந்தாங்க ரெடியாக ஆனதுக்காக. இது பார்த்திங்கன்னா வந்து அகர் இது வந்துட்டு அமுல் மாவு இருக்கு இல்லையா, அதில் செஞ்சுருந்தோம். செம்மையாக டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோழியை வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வச்சுட்டாங்க. நான் வந்து சும்மா லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். எப்போதுமே செய்கிற மாதிரி தான் அன்றைக்கும் செஞ்சுருந்தோம். பரோட்டா, கோழியானம், ஜாலர், முர்தபா, வட்டலப்பான்னு சொல்லிட்டு ரெகுலர் பெருநாளைக்கு எல்லாருமே அதை தான் செய்கிறது. எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெருநாள் அன்றைக்கி மதியானம் வந்துட்டு இந்த பிரியாணியும் எதுவும் போட மாட்டோம். அந்த காலையில் சமைச்சதே வச்சு மதியானமும் வந்து சாப்பிட்றது, பசியாரே சாப்பிட்றது. ஸோ அதனால் வந்து மறுநாள் தான் வந்து பிரியாணியோ இல்லை ஏதோ வந்து நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். இது கோழியானத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் போட்டு எல்லாம் வந்து ஒரு விசில் விட்டாச்சு எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒரு அகர் ஊற்றுனுச்சு. இது 3 கலராக ஊற்றுனது. அது என்னென்னா ஒரே கலராக வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஜாலர் வந்து எல்லாமே நைட்டே வீசி வச்சுருவோம். வீசி வச்சுட்டு முர்தபாவும் வந்து இது ஜாலர் மொத்தம் பார்த்திங்கன்னா உள்ளடம் வந்து வதக்கி வச்சுருப்போம். நார்மலாக உள்ளது தான். அப்புறம் வந்து ஜாலர் வீசிட்டு அது நடுப்புற வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து மூக்கணமாக கூட வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருநாளைக்கு காலையில் ஃபஜ்ரோடு எழுந்திரிச்சாச்சு. ஒரு 4 மணி இருக்கும். அப்போயே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா வந்து தொழுகை வந்து 7 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி இருக்கிற வேலைலாம் முடிச்சாச்சு. அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும் நம்ம தொழுகை கிளம்பிட்டோம். ஃபலிஷா பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து தொழுகை காயம் கூட கிளம்பிட்டாங்க காலையிலேயே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபலிஷாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா சீமாட்டில் தான் வாங்கினேன். இது பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னோடய அவுட்ஃபிட். ரொம்பவே கிளாத் சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கும் போடுறதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பெருநாளைக்கு வந்து எல்லோரையும் மீட் பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த ஈத் எப்படி போணுச்சுங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் வந்து ஷர்ட், அப்புறம் கைலியெல்லாம் கட்டி எல்லாம் வந்து
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்களுக்குமே ஈத் ரொம்ப நல்லபடியாக போணுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வட்டலப்பம், அப்புறம் வந்து அகர் அகர் கொல்லியானம், அப்புறம் வந்து இந்த ஒரு அகர் அகர், அப்புறம் வந்துட்டு ஜாலல் முர்த்தபா பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருந்துச்சு. பரோட்டா பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பேடாவாக வாங்கி தான் வந்து சுட்டுட்டோம். வீட்டில் வந்து சுடுறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறனால ஸோ பேடாவாக வாங்கி காலையில் வந்து எடுத்து சுட்டாச்சு எல்லாத்தையும். எங்கள் வீட்டில் எல்லா பெருநாளைக்குமே இதில் இருக்கிற எந்த டிஷ்மே குறையாது, எப்போதுமே எல்லாமே செஞ்சுருவோம் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த பெருநாளைக்கு எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.